வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். அதிமுகவிற்கு சமாதி கட்டிய எடப்பாடி பழனிசாமி முடிந்தது கதை அப்படின்னே சொல்லலாம். கள்ள உறவை வைத்து கொண்டதா திமுகவோடு? என்ன ப்ரோ இப்படி சொல்கிறீங்க, உண்மையாவா அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்மைதான் சொல்ல வேண்டும் நண்பர்களே. இப்போ இருக்கக்கூடிய கண்டிஷன் படி பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்தமாக திராவிட முன்னேற்ற கழகத்தினருக்கும் சரி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் சரி பெருமளவு மாற்றங்கள் பார்த்திங்கன்னா கிடைத்ததாக எனக்கு தெரியவில்லை. ஓகேங்களா, அதிமுக 20%, ஓகேங்களா, ஆந்திராவில் ஆளுங்கட்சி காணாமல் போகுதுங்க. ஆளுங்கட்சியாக இருந்து கொண்டு, ஓகேங்களா, நல்லா புரிஞ்சுக்கோங்க நண்பர்களே, ஆளுங்கட்சியாக அதிமுக இருந்தும் தோற்றும் எவ்வளோ விஷயங்கள் நடந்தது நம்முடைய தமிழ்நாட்டில். இந்த ஒரு சூழ்நிலையில் தான் அதிமுகவிற்கு சமாதி கட்ட வேண்டிய ஒரு சில சூழ்நிலைகளுக்கு எடப்பாடி பழனிசாமி பெரும்பான்மையில் முயர்ந்தாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா 100% முயர்ந்தார் அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ இருக்கக்கூடிய கண்டிஷன் படி சொல்ல வேணும் அப்படின்னா ஏகப்பட்ட விதமான விஷயங்கள் அப்படின்றது இங்கே இருக்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது. இந்த ஒரு சூழ்நிலையில் தான் அதிமுகவை டோட்டலாகவே பார்த்திங்கன்னா கழட்டி விட்டார் அப்படின்றத இங்கே நம்மளால் பார்க்க முடிகிறது அப்படின்னே சொல்லலாம் நண்பர்களே. இந்த ஒரு சூழ்நிலையில் தான் ஏகப்பட்ட விதமான விஷயங்கள் அப்படின்றது நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னே சொல்லலாம் நண்பர்களே. இந்த ஒரு சூழ்நிலையில் தான் நிறைய மாற்றங்கள் அப்படின்றது நடக்கக்கூடும் அப்படின்றதும் இங்கே நம்மளால் எதிர்பார்க்கப்பட முடிகிறது அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் அதிமுகவிற்கு சமாதி கட்ட வேண்டிய ஒரு சில சூழ்நிலை எடப்பாடி பழனிசாமி செல்வதற்கும் வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்குது அப்படின்றத இங்கே நம்மளால் இப்போ இருக்கக்கூடிய கண்டிஷன் படி நம்மளால் நல்லாவே பார்க்க முடிகிறது. அதிமுகவும் சரி, ஏகப்பட்ட விதமான விஷயங்களும் சரி, நிறைய மாற்றங்களை பார்த்திங்கன்னா நோக்கி கூடுமா அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். வெற்றி கூட்டணியாக மாறி இருக்கிறது தமிழகத்தில். ஓகேங்களா, எதிர்கட்சியாக இருக்கும்போது 39 எடுத்தோம்னா அது வேற விஷயம்டா. ஆளுங்கட்சியாக இருக்கும்போது சரியாக பண்ணணும்ல. ஆடி கார் இருக்குது, மட்டன் பிரியாணி இருக்குது, எல்லாமே இருக்குதுன்னு சொன்னாங்க. இப்போ திமுக தலைவர் குஷியில் தான் இருக்கிறார். ஏன்னா டஃபஸ்ட்டு காம்படிஷன் கொடுத்துட்டோம். ஓகேங்களா, மரண பயத்தை காமிச்சாச்சு, மூத்திரத்தை வர வச்சாச்சு. ஓகேங்களா, ஓப்பனாக சொல்ல போனால் முட்டிக்கின்னு இருக்கிற இதுவை அடைச்சி வச்சாச்சு நம்ம. அதனால் பார்க்கலாம் திமுக என்ன இருக்குது, என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குது அப்படின்றது எல்லாத்தையுமே நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நண்பர்களே. ஏகப்பட்ட விதமான விஷயங்கள் அப்படின்றது நடக்கிறது அப்படின்னே சொல்லலாம். ஸோ நிறைய விதமான விஷயங்கள், ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். நன்றி.